ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு குளுட்டதையான் டேப்லெட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில். அகெயின் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி சிட் நியூட்ரிக்ஸோட குளுட்டதையான் டேப்லெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது போக யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். யாரெல்லாம் சாப்பிட்லாம், ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கான்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், நான் கொஞ்சம் கலர் ஆகணும், நான் கலராக இருக்கேன் நல்லா க்ளோ ஆகணும். இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு அதுவும் மெயினாக கேர்ள்ஸ்க்கு நிறைய கவலை இருக்கும். ஸோ பாய்ஸ் அவ்வளோக்கா இது பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ 2K கிட்ஸ் பார்த்திங்கன்னா தங்களை தானே ஹேண்ட்ஸமாக வச்சுக்கணும்னு ரொம்ப ஈகராகவும், அதாவது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் இந்த குளுட்டதையான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னு நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலேட்டில் பண்ணியிருக்காங்க இந்த குளுட்டதையான் டேப்லெட். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ப்ராடக்ட், அதாவது ஜாப்பனீஸ் குளுட்டதையானை இதில் ஆட் பண்ணி நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலேட்டில் நமக்கு இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா சவுத் கொரியன்லேருந்து வருது நமக்கு. ஆனால் இந்தியாவில் நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மெலனினை ரிடக்ஷன் பண்ணி, நம்மளோட மெலனினை ரிடக்ஷன் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் லைட்டனிங் ஆகும். அதனால் ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் லைட்டாகவும் இம்ப்ரூவிங் நம்மளோட ஓவரால் ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குது. இது என்னெல்லாம் பண்ணுதுன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்னியை ரெக்யூர் பண்ணுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஈவன் டோனாக வச்சுக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா க்யூர் பண்ணுது. ஸோ நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அங்கங்கே மெலஸ்மாவை கூட இது க்யூர் பண்ணுது. ஸோ இதை வாங்கி சாப்பிட்றதுனால ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் நேச்சுரல் ஒரு க்ளோ கிடைக்கும் இதில். அதே மாதிரி GRS சர்டிஃபைடு இதெல்லாமே சிட் நியூட்ரிக்ஸில் ரொம்ப சேஃபான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக அதில் சேர்த்திருக்காங்க. அதர் குளுட்டதையான் ப்ராடக்ட்டை விட இது 100% ஜாப்பனீஸ் ஆப்டிக்கல் குளுட்டதையான். அதுக்கப்புறம் சேஃப் டோசேஜ் 500 mg இருக்குது இதில். அதுக்கப்புறம் கிளினிக்கலி ப்ரூவ் ஆனிது. ஸோ அதனால் நம்ம ஓவர் சப்ளிமேஷன், அதாவது சப்ளிமெண்ட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா நமக்கு சர்டிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு ஓரலாக நமக்கு எடுக்க முடியும். ஓரலாக எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்டில் இது ப்ரூவ் ஆன் பண்ணது, அதாவது டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரூவ் ஆன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டேப்லெட்னு சொல்லலாம். இதில் நோ சுகர் ஆடட், அதாவது சுகர் இல்லாமல் வித்தவுட் சுகர் தான். இது நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி தான் நமக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ குளுட்டதையான் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டான்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், நம்மளோட உடம்புலேயே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். ஸோ அந்த லெவல் ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு கம்மியாகும் போது தான் நமக்கு சில ஸ்கின் டார்க் ஆகிறது எல்லாமே. ஸோ அதெல்லாம் இது பேலன்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு 250 ml வாட்டரில் நம்ம அந்த எவாப்ரேட் ஆகக்கூடிய அந்த டேப்லெட்டை போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ ஒரு 10 minutes இது எடுத்துக்குவோம். நல்லா டிசால்வ் ஆன பிறகு தான் நம்ம இதை இன்டேக் பண்ணணும். மார்னிங் மீல்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு மீலுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் மீல், அதுக்கப்புறம் லஞ்ச் மீல், ஏதாவது ஒரு மீலுக்கு அப்புறம் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா லஞ்ச் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம், டின்னர் டைம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் விட்டமின் சியும் இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே டைஜஷனும் ஆகும். ஸோ ஹேர் ஃபால்க்குமே இதுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக அடிஷ்னலாக குளுட்டதையான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷன் கொடுக்குது, கான்ட்ரிபியூட்டிங் உங்கள் ஸ்கின்னோட ஃபேர்ம்னஸை நல்லா உங்களுக்கு வச்சுக்குது. அதே மாதிரி ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுது, அதாவது நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு சேக் ஆகாமல் ஸ்கின்னை நல்லாவே க்ளோ பண்ணி கொடுக்குது. ஆல்சோ ஹெல்ப் இது என்ன பண்ணுதுன்னா ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. நமக்கு ஏதாவது இந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட அதை ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸில் இருந்தெல்லாம் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. அதே மாதிரி கான்ட்ரிபியூட் த ப்ரீமெச்சூர் ஏஜிங். இதை இது என்ன பங்களிக்குதுன்னா ப்ரீமெச்சூரிங் ஏஜிங்லேருந்து நமக்கு இது நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, ப்ரீ ஏஜிங் மீன்ஸ் உங்களுக்கு வயது முதலே உங்களுக்கு சின்ன பொண்ணாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஏஜ்டு ஃபேஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வயது முதிர்வை தடுக்குது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபேஸை நல்லா எங்காகவும் நல்லா ஒரு க்ளோவாகவும் இது வச்சுக்குது. அதாவது ஸ்கின்னை சேக் ஆகாமல், ரிங்கிள்ஸ் இல்லாமல், டார்க் ஸ்பாட்ஸ் அங்கங்கே கருப்பு கருப்பாக பொட்டாக இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு 8 வீக்ஸ் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 வீக்ஸ்லேயே ரிசல்ட் நல்லா தெரியுது. ஸ்கின் நல்லா அங்கங்கே நம்ம சீக்ஸ்லாம் நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது. இது தாராளமாக எனக்கு மேரேஜுங்க மேம், நான் ஒரு ஸ்கின் க்ளோ ஆகணும், அதாவது இது காஸ்ட் அதிகம் தான் உங்களுக்கு, அதெல்லாம் பற்றி எனக்கு நோ வரிஸ் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கி சாப்பிடலாம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் டேப்லெட்டே சேல்ஸ் பண்ணுறாங்க. 10 டேஸ் டேப்லெட் 600க்கு இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 699 நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த் பேக் இருக்குது 1200 நினைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்களுக்கு பையிங் லிங்க் கொடுக்குறேன். சிட் நியூட்ரிக்ஸ்னு பேஜ் இருக்கு இல்லையா, அதில் போய் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். இது நல்லாவே ஒரு 8 வீக்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்க மேம், நான் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து வித்தவுட் கன்சல்ட்டிங், அதாவது டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஆனால் வந்து சாப்பிட்லாம் தான், எந்த ஒரு இதுவும் இல்லை, ஹெல்த்தியான ஒரு இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுலேயே நான் வந்து படித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து அவங்களோட பேஜில் போய் அவங்களோட சைட் எஃபெக்ட் எல்லாமே பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா ஆஸ்துமா இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆஸ்துமா இருக்கிறவங்க சாப்பிட, விட்டமின் சி இருக்கிறனால இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கிறனால அவங்க சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்களுமே சாப்பிடலாம். ஸோ இது மென் அண்ட் உமன் 2 பேருமே சாப்பிட்லாம். ஸ்கின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ க்ளோ கொடுக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே ரிவ்யூஸ், அதாவது குளுட்டோதயான் சாப்பிட்டு அவங்களுக்கான ரிவ்யூஸ் தான் இது. ஸோ பிளாக்காக இருந்தவங்க நல்லாவே ஸ்கின் க்ளோ ஆகி ஒயிட் ஆகிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸோ ஈவன் உங்களுக்கு கொரியன் ஸ்கின்க்கு நீக்ரூஸ் கூட ஸ்கின் க்ளோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் பேஜ்லேயே குளுட்டோதயான் சாப்பிட்டு அவங்களுக்கு 4 வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. மிராக்கலான சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே வந்து ஒர்க் ஆகுதுன்னா நம்மளோட ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்கின் டோன் வந்து அவ்வளோ சூப்பரான சாஃப்டான ஸ்கின் தான். நம்மளாம் சாப்பிட்டா கண்டிப்பாக 2 வீக்ஸ்லேயே நமக்கு ஸ்கின் வந்து சூப்பராக க்ளோ ஆகும். தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடலாம். நம்ம இந்தியன் ஸ்கின் டோன் சீக்கிரமாகவே க்ளோ ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஸ்கின் டார்க் ஸ்பாட்ஸு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் இவங்க எல்லாமே தாராளமாக நீங்கள் இன்டேக் பண்ணிக்கலாம். ஸோ இது எடுக்கும்போது ஒரு 2 வீக்ஸ்லேயே எனக்கு வந்து நல்லாவே க்ளோ கொடுத்துருக்குது. ஸோ நல்லா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.